இருட்டில் வாழ்கிறாய் நீ குருட்டு நம்பிக்கையோடு. வெளிச்சம் தேடி தேடி விறகில் வெந்து நீ சாவாய். காணிக்கை பேரில் இங்கே கல் சிலைக்கு லஞ்சம். கோடி கோடி குமிது உண்டியலில் நாட்டில் ஆனால் பஞ்சம். நீரத்தாலும் மதத்தாலும் பிரிந்து விட்டோம். மனிதாபிமானத்தை நாம் எல்லாம் மறந்து விட்டோம். காசன் திருவிளையாடல் கண்டு நாம் மயங்கி விட்டோம். அடையாளம் நாம் தொலைத்து விட்டோம். உரிமை இழந்து விட்டோம். நாம் இருந்து விட்டோம். அலட்சியம் ஏழை உயிர் என்றாலே அலட்சியம். பணத்தா நோயின் மருத்துவம் மருத்துவமனையின் அரசியல். உதவி செய்ய தகுதி இருந்து ஊனமாக நிற்கிறாய். ஊனமாக நிற்கிறாய். ஊனமாக நிற்கிறாய். ஊமைகள் வாழும் இடத்தில் வார்த்தைகளை விற்கிறாய். வார்த்தைகளை விற்கிறாய். வார்த்தைகளை விற்கிறாய். எங்கள் உரிமை போராடுவோம். எங்கள் வறுமைகள் ஒழிய போராடுவோம். புது புரட்சி உருவாக்க போராடுவோம். எங்கள் தலைமுறை காக்க போராடுவோம். எங்கள் கண்கள் தூங்கும் வரை போராடுவோம். எங்கள் இறுதி மூச்சு வரை போராடுவோம். அதிரடி படையா இருக்கிறோம் வெறியா. போராளி நாங்கெல்லாம் போராடுவோம். போராடுவோம். உரிமை தொழில் கொஞ்சம் வாழ்க்கை என்று என்னை போலவே தங்களின் உரிமைக்காகவும் தங்களின் குடும்பத்திற்காகவும் கொஞ்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகில் தரை சிறந்த தொழிலில் ஒன்றான ஓட்டுநர் தொழிலை தேர்ந்தெடுத்திருப்பதில் உங்களைப் போல நானும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படும் போதெல்லாம் இந்த உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர் யாராவது ஒருவர் நிச்சயமாக கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். இது நாம மட்டும் கேட்க வேண்டிய கேள்வியா, இல்லை நாம மட்டும் செய்ய வேண்டிய வேலையா? இது எல்லாரும் செய்யணும். இதை எல்லாரும் செய்யணும். அதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அதுக்கான அமைப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய பல தொழிற்சங்கங்கள் போல உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கமும் ஒன்று. நம்ம எல்லாருக்கும் மாணவர்கள் கிடையாது. சத்தியமா அது சாத்தியமும் கிடையாது. நாம எல்லாருக்கும் மாணவர்களும் கிடையாது. நமக்கு அது சாத்தியமும் கிடையாது. சங்கத்தினுடைய கொள்கை என்ன? முதல்ல நீ ஒரு ஓட்டுநர் என்று பிரவேசம் எடுத்து விட்டால், நீ ஒரு ஓட்டுநராக உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நிச்சயம் உனக்கு ஒரு அமைப்பு தேவை. நிச்சயமாக உனக்கு ஒரு அமைப்பு தேவை. நீ இந்த சங்கத்தில் இரு, இல்லை என்றால் வேற ஏதாவது ஒரு சங்கத்தில் கட்டாயம் நீ இருந்தே தீர வேண்டும். இதுதான் இந்த உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு. இதை ஏற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் உரிமை குரல்ல இருப்பாங்க, இருக்கவும் முடியும். இல்ல நான் உரிமை குரல்ல தான் இருப்பேன் அப்படின்னா இங்க சில சட்ட விதிகள் இருக்குது. சரிங்களா? அது ஒன்றும் பெரிய பைலாவெல்லாம் நீங்க 32 பக்கம் பைலாவை நீங்க மனப்பாடம் பண்ணி எந்த நேரமும் வச்சுக்கணும். எப்போ நீங்க செஞ்சாலும் பைலால அந்த 18வது பாயிண்ட்டை கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்கறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓட்டுநருக்கு எது சரி, சங்கத்திற்கு எது சரின்னு தெரியுதோ அதை யாரையும் கேட்காம நீ செய்.